Hello everyone, welcome to Wheel and IAS. ஸோ இன்னைக்கு ஜூலை 30 2024 டியூஸ்டே. ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த பிடிஎஃப் நோட் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் இது. தமிழ்நாடுஸ் எம்எம்ஆர் ட்ராப்ஸ் டு 45.5 இன் 2023 அண்ட் 24னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஸோ ரீசெண்ட் டைம்ல ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து நம்ம ஒரு நியூஸ் ஆர்டிகல் பார்த்தோம். என்னன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல 13 கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்ற நியூஸ் வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸா லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல ஒரு சிக்னிஃபிகண்டான அச்சீவ்மெண்ட் தான் இந்த எம்எம்ஆர் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். நம்மளோட ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதோட டேட்டா படி தமிழ்நாடோட மெட்டர்னல் மோர்டாலிட்டி பாயிண்ட் வந்து 45.5 இருக்கு. ஸோ ஓவராலா ப்ரீவியஸ் இயர் காட்டிலும் 6.7 பாயிண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அதுலயும் இம்பார்ட்டண்டா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நோ மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். ஸோ இது வந்து நமக்கு ஒரு கிரேட்டர் அச்சீவ்மெண்ட். ஸோ இப்போ நமக்கு மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்றது த நம்பர் ஆஃப் மெட்டர்னல் டெத்ஸ் பர் 1 lakh லைவ் பர்த்ஸ் டூரிங் அ ஸ்பெசிபிக் பீரியட். ஸோ மெட்டர்னல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மதரை மீன் பண்றாங்க. ஸோ ஒரு உமன் வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறப்போ இல்ல அப்படின்னா அவங்க பிரெக்னன்சி வந்து முடிஞ்சு 42 நாளுக்குள்ள அவங்க இறந்து போனாங்க அப்படின்னா தட் இஸ் மெட்டர்னல் மோர்டாலிட்டி. இந்த ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம் சொல்றோம் இல்லையா, இது யூஸ்வலா 1 இயர் கணக்கெடுப்பாங்க. இந்த எஸ்டிஜி கோல் இருக்கு பாத்தீங்களா, எம்எம்ஆர் வந்து இதோட டார்கெட் வந்து என்ன அப்படின்னா 70 டெத்ஸ் per 1 lakh லைவ் பர்த்ஸ் அப்படின்றத எஸ்டிஜி டார்கெட். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 45.5 வந்து கொண்டு வந்திருக்கோம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டிவ்லி அ பெட்டர் அச்சீவ்மெண்ட். பட் வந்து கேரளா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கேரளால பிலோ 18 இருக்கு, 2 டிஜிட்ல இருக்காங்க, பிலோ 18ல இருக்கு. நாமளுமே இதை அச்சீவ் பண்ண முடியும். அதாவது தமிழ்நாடுமே இதை அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட கோஆர்டினேஷன் இன்னுமே இருக்கணும். ஸோ பிரைமரி டெர்ஷியரி இங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட கோஆர்டினேஷனுமே நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரெடக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் ரெடக்ஷன் இது வந்து 6.7 அப்படின்னு நான் ப்ரீவியஸா சொன்னேன் இல்லையா? ஸோ யூஸ்வலா ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் தான் வந்து வருஷம் வருஷம் குறையும். ஆனா இந்த தடவை டபுளா குறைஞ்சிருக்கு, 6.7 குறைஞ்சிருக்கு. ஓகே, அதனாலேயே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகன்ட் ரெடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எதனால மெட்டர்னல் டெத்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு இந்த ஆர்டிகல்ல கொடுத்திருக்காங்க. ஸோ மெயினா இதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்கும். இந்த டெஃபினேஷன்ல இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி டெஃபினேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெஃபினேஷன்ல இந்த டெத் வந்து பாத்தீங்கன்னா எனி ரீசன், நமக்கு இந்த டைம் தான் கணக்கு, 42 டேஸ் இல்லைன்னா டூரிங் அ பிரெக்னன்சி இதுதான் கணக்கு. பட் எனி ரீசன்னால இறந்தாலுமே தட் கன்சிடர்ட் ஆஸ் அ மெட்டர்னல் மோர்டாலிட்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கிற டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரெக்னன்சி ரிலேட்டட் ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு மெயின் காரணமா சொல்றாங்க. அடுத்து வந்து போஸ்ட்மார்ட்டம் ஹேமரேஜ், அதாவது பிரெக்னன்சி டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ப்ளீடிங் வந்து நிக்கவே நிக்காது செவரல் ரீசன்னால. ஸோ அதை போஸ்ட்மார்ட்டம் ஹேமரேஜ்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து செப்சிஸ். செப்சிஸ் அப்படின்றது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் இன்ஃபெக்ஷன்னால இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து பாடியில வந்துடும். நம்மளோட இம்யூனிட்டி வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டா வேலை பார்க்கறனால இன்ஃப்ளமேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு காரணம். அப்புறம் தேவையில்லாத ஃபேமிலி பிளானிங் சர்வீசஸ் அவங்க வந்து போறது. ஸோ இந்த மாதிரி காரணம்லாம் இப்போ இதுலயுமே எல்லா உமனையும் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணணும். பட் அதுலயும் நம்ம பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யாருன்னா ஓல்டர் ஏஜ்ல பிரெக்னன்சியை வந்து அட்டென்ட் பண்ணுவாங்களா அந்த உமனும் டீனேஜ்ல இருக்கிற உமனுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்னும் அதிகமா அட்டென்ஷன் கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் சொல்ல போனா தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டா டீனேஜ் பர்த்தே இருக்காம நம்ம தடுக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஈவன் கன்செப்ஷன் ஆறதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கணும். அப்பதான் இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டை நம்ம இன்னுமே நல்லா ரெடியூஸ் பண்ண முடியும். ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சில கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் எம்எம்ஆர் வச்சிருக்காங்க. நம்ம அதை தான் டார்கெட் பண்ணணும். ஸோ அப்புறம் இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா தமிழ்நாடோட மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 2021-22ல மட்டும் 90.5 போயிருக்கு. இது எதனால அப்படின்னா கோவிட் பேண்டமிக் டைம்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி 50 தான் இருந்திருக்கு பேண்டமிக்கு முன்னாடி. இப்போ வந்து டிராப் ஆயிட்டு இருக்கு. அதுவும் இந்த டிராப் வந்து சிக்னிஃபிகன்ட் டிராப். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். இந்த நெக்ஸ்ட் ஆர்டிகல் நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா ஆர்டிகல், அதோட ரிலேட்டட் ஆர்டிகல் தான் இது. ஸோ அந்த ஆர்டிகல்
ஆர்டிக்கல்ல வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எந்த ஒர்க் ஷாப்ல அந்த டேட்டா வந்து சொன்னாங்களோ அதே ஒர்க் ஷாப்ல தான் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. 59% ஆஃப் டெலிவரிஸ் இன் தி ஸ்டேட் ஹேப்பன்ட் அட் கவர்மெண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ரிடக்ஷன் இன் மெட்டர்னல் மோர்டாலிட்டி பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் ஆர்டிக்கல்ல, அதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து என்னன்னா 99.9% ஆஃப் தி டெலிவரிஸ் வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியா இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படின்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இல்ல மெட்டர்னல் கேர் சென்டர்ல வந்து டெலிவரி நடக்கும். ஸோ பழங்காலத்துல மாதிரி வீட்டில் வச்சு டெலிவரி நடக்காது. அதுதான் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிக்கு வர்றப்போ நம்மளால சில கண்டிஷன்ஸை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி டாக்டர்ஸ் அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. ஸோ சேஃப் சைல்டு பர்த் கொண்டு வர்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இன்ஸ்டிடியூஷன் டெலிவரியில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட MMR வந்து சிக்னிஃபிகண்டாக ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு காரணம். ஓகே, அண்ட் இப்போ வந்து இந்த 99.9% இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஆனால் இதை விட இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா 59%, அதாவது இந்த 99.9%ல 59% வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல தான் நடக்குது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து தே ஆர் டூயிங் பெட்டர். பீப்புளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கவர்மெண்டோட ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் மேல. ஓகே, அதை தான் இது இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் இதில் வந்து டிகேடல் டேட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 2014 2024 தமிழ்நாட்டில் ஓவராலாக 6008 மெட்டர்னல் டெத் வந்து ஹேப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து 74% ஆஃப் தி மெட்டர்னல் டெத் வந்து போஸ்ட் நாட்டல் பீரியட்ல தான் நடந்திருக்கு. போஸ்ட் நாட்டல் பீரியட்னா 6 to 12 வீக்ஸ் சைல்டு பர்த்துக்கு அப்புறம் அந்த பீரியடுக்குள்ள மெட்டர்னல் டெத் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் போஸ்ட் நாட்டல் பீரியட். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த 25% இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரீ நாட்டல் பீரியட்ல நடந்ததா இருக்கு. ஓகே, அது போக கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்ன காசஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு. இந்த நம்பர் நமக்கு தேவையில்லை. பட் மெயின் காஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹேமரேஜ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் தான். இது ரெண்டுமே வந்து 40% ஆஃப் த டெத்தை வந்து காஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட்டா இது அளவுக்கு நமக்கு தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிகல் மெயின் எடிட்டோரியல் ஆர்டிகல், த ப்ராப்ளம் வித் இந்தியாஸ் பிளாக்கிங் ஆஃப் த சைனீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டின்ஸ் வராது. ஏன்னா இது டோட்டல் பெர்ஸ்பெக்டிவே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்டிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி இருக்கு. சைனா வந்து பிரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் நமக்கு வந்து இந்த ஆர்டிகளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். நம்ம சிச்சுவேஷன், நம்ம கண்ட்ரியோட சிச்சுவேஷன் என்னன்னு நமக்கு தெரியும். ஈவன் பாலிசி மேக்கர்ஸ்க்கு வந்து தெரியாட்டினாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா we are going to be a future policy makers. ஸோ இதுல என்ன இஷ்யூ பத்தி பேசியிருக்காங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் சைனீஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து விசா வந்து கொடுக்கறத குறைச்சிட்டே வராங்க. அண்ட் புது விசாஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. எதனால அப்படின்னா செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்னால. இப்ப இந்தியாவில் நடக்கிற பிசினஸஸ்க்கு வந்து கம்பெனிஸ்க்கு வந்து சைனீஸோட எக்ஸ்பர்டீஸ் வந்து தேவைப்படுது. ஏன்னா இந்தியாவில் வந்து சிக்னிஃபிகண்டான ஸ்கில் கேப் இருக்கு. ஸோ நம்ம சைனீஸ் டெக்னீஷியனோட நம்ம இந்தியன் டெக்னீஷியன்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சைனீஸ் டெக்னீஷியன்ஸ் 50% மோர் ப்ரொடக்டிவ் தேன் இந்தியன்ஸ். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி நீட் சைனீஸ் எக்ஸ்பர்டீஸ். ஸோ எதுக்காக சைனீஸ் எக்ஸ்பர்டீஸ் தேவை? நம்மளோட பீப்புளை நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம வச்சுக்கலாமே, ஸ்கில் இம்போர்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாமே. எதுக்கு நமக்கு சைனீஸ் தேவை அப்படின்னா மெயினான காரணம் நம்மளோட மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும், இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேபிட்டல் குட்ஸ், அதாவது நம்ம ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மிஷின் தேவை இல்லையா? அந்த மிஷின்ஸை நம்மளால அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு அந்த டெக்னாலஜிக்கல் இனோவேட்டிவா நமக்கு வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கு, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி கேபிட்டல் குட்ஸ் எல்லாத்தையுமே வெளிநாட்டுல இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதுலயுமே மெஜாரிட்டி ஆஃப் த மெஷின்ஸ் ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. அப்போ அந்த மெஷின்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்துருது. ஆனா அந்த மெஷின்ஸை எப்படி ஆப்ரேட் பண்றது? ஸோ ஒரு ஷூ மேக்கிங் கம்பெனியை தான் இங்க எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் பர்சனுக்கு, நம்மளோட இந்தியன் பர்சனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து ஷூ மேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா அவரு வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றாரோ அதோட டபுள் மடங்கு அதிகமா சைனீஸ் டெக்னீஷியன்ஸால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அப்போ இங்க என்ன கேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கில் கேப் தான். நமக்கு அந்த ஸ்கில் இல்ல. அப்போ அந்த ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இனிஷியலா அந்த ஒரு பேசிக் லெவல் ஆஃப் எஜுகேஷனும் பிளஸ் எக்ஸ்பர்டீஸும் தேவைப்படும். அப்போ நமக்கு சைனாவோட எக்ஸ்பர்டீஸ் வந்து வேணும். ஏன்னா மிஷினை ப்ரொடியூஸ் பண்றது அவங்க தான். ஸோ ஸ்கில்டு டெக்னீஷியன்ஸ் நமக்கு அங்கிருந்து வந்தாங்கன்னா நம்மளால இன்னுமே இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா இந்தியாவுக்கு வர்ற எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்து நம்ம விசா கொடுக்கறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்டான நார்ம்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா சைனாக்கு மட்டும் நம்ம வச்சிருக்கோம். ஓகே, இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும், விசாஸ் வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஜாப் ரிச் ப்ராஸ்பெரிட்டி வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம கண்ட்ரி.
கண்ட்ரியில் அதிகமாக ஜாப் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நமக்கு ஃபாரின் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ப்ளஸ் வந்து நம்ம குவாலிட்டியான எஜுகேஷனும் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளால ஜாப் ரிச் ப்ராஸ்பெரிட்டி வந்து நம்ம கண்ட்ரியில் உருவாக்க முடியும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2020 இந்த விசா கொடுக்கறது எஸ்பெஷலி சைனீஸ் பீப்புளுக்கு வந்து விசா கொடுக்கறத வந்து குறைச்சிட்டே வந்திருக்காங்க. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 2000 விசாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வெறும் 1000 விசாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டியை தான் காரணமாக சொல்றாங்க. ஏன்னா வர்ற சைனீஸ் பீப்புள் வந்து ஆல்மோஸ்ட் 2 lakh விசாஸ் வரைக்கும் முதல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வந்து மணி லாண்டரிங்ல ஈடுபடுறாங்க அண்ட் நம்ம நாட்டோட செக்யூரிட்டிக்கு இஷ்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசா கொடுக்கறத குறைச்சிருக்காங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து ஆத்ம நிர்பார் பாரத்தை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே நேஷனல் செக்யூரிட்டின்ற பேர்ல நம்ம தடுத்து நிப்பாட்டக்கூடாது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஏஷியாலேயே நடந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொரியால எடுத்துட்டீங்க அப்படின்னா கொரியால ஏர்லியர் டைம்ஸ்ல வந்து அவங்க டெவலப் ஆறதுக்கு முன்னாடி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து மெஷின்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி அதை டிஸ்மேண்டில் பண்ணி அதை திரும்ப அசெம்பிள் பண்ணணும் அண்ட் ஃபாரின் எக்ஸ்பர்டீஸை அதுக்காக வர வச்சிருப்பாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்க. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனை வந்து இம்போர்ட் பண்ணாங்க அவங்க. அதே மாதிரி சைனால பாத்தீங்கன்னா ஸோ எக்கனாமிக் ஜோன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அங்கெல்லாம் வந்து பிரைமரி எஜுகேஷனோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க சைனால 1980s. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சைனா இப்போ வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்தியால நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்தியால வந்து ஸ்கூல்ஸ் வந்து பில்டு பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஸ்கூல்ஸ் நிறைய பில்டு பண்ணிருக்கோமே தவிர அந்த ஸ்கூல்ஸ்ல குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு என்ஷூர் பண்ணிருக்கோமா இல்ல. ஸோ இதுக்கு டேட்டா கொடுத்திருக்காங்க. அதாவது 15% ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து அந்த பேசிக் அரித்மெட்டிக் அண்ட் ரைட்டிங் அபிலிட்டி இருக்கு. ஆனா இதே இது நம்ம சைனாவோட கம்பேர் பண்ணோம்னா 85% அவங்க இப்போ வச்சிருக்காங்க. இதுவே நமக்கு எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் அப்படி காட்டுது பாருங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து ஓஇசிடிஸ்ல வந்து ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு வைக்கிறாங்க PISA. ஸோ இதுல வந்து இந்தியா 2009ல பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. பட் பாதியிலே டிராப் ஆயிருச்சு. அதுல ப்ராசஸ்ல இருக்கிறதுக்கு கூட இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸால எலிஜிபிள் ஆக முடியல. ஆனா சைனா வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு காரணம் அவங்களோட எஜுகேஷன் தான். ஸோ இந்த சைனீஸோட இந்த டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து இந்த ஆர்டிகிளோட ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெட் குயின் ரேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து லியூஸ் கேரால் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதுனது. அதை இங்க ரெஃபர் பண்ணியிருக்காரு சைனாக்கு. அதாவது இப்ப நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொசிஷன்ல நம்ம மெயின்டைன் ஆகணும்னா இப்ப நம்ம போடுற எஃபர்ட்டை காட்டிலும் 2 மடங்கு அதிகமான எஃபர்ட் போடணும். ஆனா அதே இது நம்ம முன்னேறணும்னா அதை காட்டிலும் அதிகமான எஃபர்ட் போடணும். அப்பதான் முன்னேற முடியும். ஸோ நம்ம பொசிஷனை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கே நம்ம 2 மடங்கு வேலை காட்டணும். ஸோ அதை வந்து சைனீஸ் பண்றாங்க. சைனாவோட எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ வேர்ல்டு பெஸ்ட் மேத்தமேட்டிஷியன்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ரிசர்ச் பேப்பர்லாம் நம்ம ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸ்லேயே பார்த்தோம். சைனா டாப்ஸ் ஆன் சப்மிட்டிங் மெனி ரிசர்ச் டாபிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ சைனா வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்காங்க, அவங்களோட எஃபர்ட் போட்டுட்டே இருக்காங்க. ஆனா இந்தியாவோட ரியாலிட்டி என்ன? இந்தியாவோட ரியாலிட்டி வந்து we have a rich demography but we have the unemployment issue. ஈவன் ஐஐடிலேயே வந்து பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐஐடியில் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வர்றவங்க இருக்கிறதுலே இந்த லோ ரேங்க் ஐடி ஜாப்ஸ் வந்து பெங்களூர்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வெறும் நார்மல் மேனுவல் கோடிங் ஜாப்ஸ். ஸோ அது பிடிக்காம இப்போ என்ன பண்றாங்க, கிக் எக்கானமிக்குள்ள உள்ள என்டர் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்காங்க. ஈவன் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் தி ஐஐடி. ஸோ இந்த ஐஐடி எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கே நம்ம அவ்வளோ பாடு பண்ணணும். அப்படி பட்டும் நமக்கு வேலை இல்லை இந்தியாவில். ஸோ இதுதான் இந்தியாவோட சுச்சுவேஷன். அப்போ நமக்கு இன்னுமே எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்கில்ஸை வந்து நம்ம அலோவ் பண்ணணும், எக்ஸ்பர்டீஸ் கண்ட்ரிக்குள்ள கொண்டு வரதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பக்கத்து நாட்டில் நம்மளோட சைனா, நம்மளோட ஏஷியாவில் நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து எப்படி டெவலப் ஆறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெறும் நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம பாலிசி டிசிஷன்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ நம்மளை காட்டிலும் நம்ம சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவா வரணும்னு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை விட பெஸ்டா அதர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து இந்த ஆர்டிக்கல்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இதுல இருந்து கொஸ்டின்ஸ்லாம் வராது, ஏன்னா இது டூ மச் கிரிட்டிக்கல் ஆஃப் அவர் பாலிசி. பட் ஓகே, ஆஸ் அ சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்டா, ஃபியூச்சர் பாலிசி மேக்கரா நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல், எடிட்டோரியல் ஆர்டிகல், எனி ஃபர்தர் டிலே இன் சென்சஸ் டேக்கிங் இஸ் பெரிலஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சென்சஸ் பத்தின இஷ்யூ. இந்த சென்சஸ் இஷ்யூவை வந்து நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலா பார்த்துருக்கோம். ஸோ சென்சஸ் வந்து எடுக்கிறது டிலே பண்ணிட்டே போறாங்க. அதுக்கான காரணம் என்ன அண்ட் சென்சஸ் டிலே ஆறனால என்னென்ன மாதிரி கான்சிக்வன்சஸ் அப்படின்ட்டு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம். அதனால இதை நம்ம திரும்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஸோ அதனால இந்த ஆர்டிக்கிளை ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணிருங்க. தட்ஸ் இனஃப். ஓகே ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், டீச்சிங் கம்ப்யூட்டர்ஸ் டு ஃபர்கெட். ஸோ இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸாக இருக்கட்டும், அதாவது சாட் ஜிபிடிஸாக இருக்கட்டும், பாடா இருக்கட்டும், எல்லாமா. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இது வந்து மெஷின் லேர்னிங் தான். ஸோ மெஷின் லேர்னிங்ல இது வந்து ஜெனரேட்டிவ் டைப்ல வரும். அதாவது நமக்காக ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை வந்து அது விஷுவலா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து ஜெனரேட்டிவ் மாடல். இப்போ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்றோம்ல, சாட் ஜிபிடி கூட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான். இது வந்து ஜெனரேட்டிவ் டைப் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஸோ அது ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி வச்சிருக்கோம், யூசரோட ரெக்வஸ்ட்டுக்கு கண்டென்ட் வந்து ஜெனரேட் பண்ணும். இப்போ இந்த ஏஐ மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை லேர்ன் பண்ண வைக்கிறதுக்காக இவங்க யூஸ் பண்ற டேட்டா தான் பிரச்சனை. ஏன்னா இந்த டேட்டாவை இன்டர்நெட்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ இதுல உங்க டேட்டாவும் இருக்கலாம், என் டேட்டாவும் இருக்கலாம். இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கிற எல்லா டேட்டாவையுமே கேதர் பண்ணி இந்த ஏஐ வந்து லேர்ன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்த ஏஐஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயாஸ்டா இருக்கு, மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ஈவன் பிரைவசி கூட பிரீச் பண்ணுது. ஸோ அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குளோபலி ஒரு பெரிய இஷ்யூ இந்த மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும். அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னா, அதை அன்லேர்ன் பண்ண வைக்கணும். ஒரு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனை இந்த ஏஐ நம்ம மறக்கணும்னு டிசைட் பண்ணோம் அப்படின்னா அதை அன்லேர்ன் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் வந்து மெஷின் அன்லேர்னிங் கான்செப்ட். ஸோ இந்த அன்லேர்னிங் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெஷின் லேர்னிங் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்மளோட பிரெயின் எடுத்துக்கோங்க. இந்த பிரெயின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? நம்ம பிரெயின்ல வந்து நிறைய நியூரோ கெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இந்த நெட்வொர்க் தான் நம்ம வந்து பிரெயின் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒன்ன லேர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால அதை மறக்க முடியுமா? லாங் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி இதெல்லாம் இருக்கும். நம்மளால ரிட்டைன் பண்ண முடியாதே தவிர அதுல டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஆனா நம்ம பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் ஃபார்ம் ஆகி தான் இருக்கும். சஃபிஷியண்டா ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா அந்த மெமரியை நம்மளால ரீகால் பண்ண முடியும், ரீஅக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஆனா அன்லேர்ன் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அன்லேர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஸ்கல்ல ஓபன் பண்ணி பிரெயின்ல ஸ்பெசிபிக் நியூரல் கனெக்ஷனை வந்து நம்ம கட் பண்ணணும். இது பாசிபிளா? அப்படி கட் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஈவன் இனி ஃபியூச்சர்ல வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஒரு ஸ்பெசிபிக் மெமரியை நம்மளால ஐடென்டிஃபை பண்ணி அதை கட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தாலுமே நம்மளால எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம வந்து டிஸ்ஓரியன்ட் ஆயிருவோம், பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகாது ப்ராப்பரா. ஓகே, சோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் இருக்கு. நம்ம டேட்டா கொடுக்குறோம்னா அது லேர்ன் பண்ணிக்கும். அதுல நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கும். அந்த பாராமீட்டர்ஸ் தான் ஒரு காம்ப்ளெக்ஸான நியூரல் நெட்வொர்க்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். அப்போ அந்த பர்டிகுலர் அந்த கனெக்ஷனை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெஷின் லேர்னிங், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சு போயிடும். இதை இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறது இல்லையா, அந்த குழந்தை கிராமர் ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா கத்துக்கும். இல்ல அவங்க அப்பா அம்மா, அவங்களோட சிப்ளிங்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஸோ இவங்கெல்லாம் பேசுறத பார்த்து பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணும். அந்த பேட்டர்னு கெமிக்கல் நெட்வொர்க்கா ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படிதானே ஒரு குழந்தை வந்து கத்துக்கும். அதுக்கு வந்து எடுத்த உடனே அந்த லாங்குவேஜோட கிராமர் என்ன, எப்படி பேசணும் தெரிஞ்சுக்கிட்டா பேசும். இல்ல பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணி கத்துக்கும். அந்த மாதிரி நம்ம டேட்டாவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுப்போம், அது பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணி அந்த பேட்டர்னை நெட்வொர்க்கா உள்ள ஃபார்ம் பண்ணிக்கும். அப்போ இதை அன்லேர்ன் பண்ண வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ வி நீட் டு டெவலப் அ மெஷின் அன்லேர்னிங். அண்ட் இந்த கான்செப்ட் தான் டேட்டா லினியேஜ் அப்படின்னு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு கான்செப்டும் சொல்லியிருக்காங்க, தட் இஸ் டேட்டா பாய்சனிங் அப்படின்னு. டேட்டா பாய்சனிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளால மேனிப்புலேட்டிவா கொடுக்க முடியும். ஸோ அந்த மேனிப்புலேட்டிவா நம்ம கொடுக்கறது மூலியமா இதோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பாய்சனிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெஷின் அன்லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஸ்பெசிபிக் போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ண வேணாம், என்ன பண்ணுங்க, அந்த பாராமீட்டரை டெலீட் பண்ணிட்டு ரீட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஆனா அப்படி ரீட்ரெயின் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்டையர் மாடலையும் நம்ம ரீட்ரெயின் பண்றதுக்கு காம்படிஷனல் காஸ்ட் வந்து அதிகமாகும். சரி, ஒரு கம்ப்யூட்டர் ரன் ஆகுது அப்படின்னா அது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும் இல்லையா, சர்டன் காம்படிஷனல் ஒர்க்கை வந்து பண்றதுக்கு அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் சார்ஜ் இருக்கு, அந்த ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்டோட லைஃப் டைம் இருக்கு, அதால இவ்வளவு காம்படிஷனல் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அப்போ இதுல நிறைய காஸ்ட் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு ரீட்ரெயின்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மெஷின் அன்லேர்னிங்க ஒரு பாசிபிள் சொல்யூஷன் கொண்டு வரணும். இதை வந்து நம்ம எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இந்த ஆர்டிகல்ல ஒரு 3 வே சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து பிரைவேட் வே, அதாவது கம்பெனிஸ் இருக்காங்கல்ல அவங்களே வாலண்டரி ஆக்ஷன் எடுக்கணும். டேட்டா ஃபிடியூசரிஸ்னு சொல்லுவாங்க.
ஸோ இவங்க வந்து யூசர் டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க. அவங்க வாலண்டரி ஆக்ஷன் எடுத்து இந்த மெஷின் அன்லர்னிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்னா கவர்மெண்ட் வந்து உள்ள இறங்கி ரெகுலேட் பண்ணணும் இவங்கள. ஸோ ஒரு ஸ்டாச்சுட்டரி ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுக்கணும். ஒன்று இது வந்து சாஃப்ட் லாவாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஹார்ட் லாவாகவும் இருக்கலாம். சாஃப்ட் லானா வெறும் கைட்லைன்ஸ், ஹார்ட் லானா இதுக்குன்னு தனியாக ஒரு லெஜிஸ்லேஷன் கொண்டு வருது, ஒரு ஆக்ட் கொண்டு வருது, அப்படி கொண்டு வரலாம். அப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஒரு மெஷின் அன்லர்னிங் மாடலை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலியமா இதை வந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ that's all about this article. அண்ட் ஃபைனலாக இன்னைக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின், ஹவு கேன் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மெஷின் அன்லர்னிங் இம்பாக்ட் டேட்டா ப்ரொடக்ஷன் அண்ட் பிரைவசி ரைட்ஸ் இன் இந்தியா? சஜஸ்ட் மெஷர்ஸ் டு என்ஷூர் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் அடாப்ஷன். ஸோ 200 வேர்ட்ஸில் எழுதுங்க. ஸோ உங்களோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ் என்ன, ஐடியாஸ் என்ன, இது கூட நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து MCQ கொஸ்டின். ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ that's all about it. And thanks for watching this video, guys.